அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இது கொடூரமான இந்த கோட்டையில் பற்றி நம்ம இதுக்குமே சொல்லிட்டோம். இதை பற்றி அங்கே சரி பண்ணணும்னு சொல்கிற விஷயத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம். இந்த வீட்டை அவங்க மற்றவங்கள சொத்தை இருந்தால் அவன் அடையும்னு ஆசையில் அவன் இந்த மாதிரி வேலை அவன் யார் கொண்டு இருந்தால் போலீஸ்கிட்ட என்ன செய்யணும், இப்படி சாவணும் விருந்தின என்ன நடக்கணும்னு நான் சொல்லிவிட்டேன். அவங்க கொலையும் செய்யாமல் வெறும் பயம் காட்டி இருந்தாலும் அவன் இன்னொருத்தனை சொத்தை அவனுக்கணும், அவனுக்கு உரிமை ஆக்கிக்கொள்ளும் என்று அவன் நினைத்து கொண்டா இந்த வேலை செஞ்சிருந்தாலும் அவன் போலீஸ்கிட்ட கைது பண்ணி ஆல்ரெடி சொத்து யாருக்கு சொந்தமோ அவங்கள கையில் கொடுக்கப்படும். போலீஸார் விசாரணையில் எல்லா உண்மைகளும் வெளியாகி அவங்க செய்த தவறுகளுக்கெல்லாம் தண்டனை கொடுத்து அந்த சொத்து உரியாள்கிட்ட ஒப்படைக்கப்படும். இதுக்கு முந்தி நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும். இது என்னென்றா ஜின்கள் என்பது இருப்பதா இல்லையா என்ற இந்த நோக்கங்களை தான் அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம். அது என்னென்றா இன்னொருத்தர் வீட்டை அவனிச்சா அதை எப்படி போலீஸ்கிட்ட கொடுக்கணும், இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்கிற வீடாக்கள் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு என்ன தண்டனை என்று அது கோர்ட்டு கோர்ட்டு தீர்மானிக்கும். அதனால் நம்ம இதை பற்றி பயப்பட வேண்டிய இல்லை. சரியோ படத்துலையோ வார பேய்களை பற்றி நான் உங்களுக்கு இங்கே சொல்ல வரல. நான் சொல்ல வந்த பேயே வேறு. உலகத்தில் 2 உலகம், ஒரு வானத்துக்கு 7 பூமி இருப்பது உங்களுக்கு தெரியும். என்னங்க 2 உலகம் இருக்குது, வானமும் 7 பூமியிலும் இருக்கிறான்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஆமாம், அதுதான் நிஜம். இறைவன் படைக்கும்போது வானங்களையும் 7 பூமிகளையும் படைத்துள்ளான், 2 உலகத்தையும் படைத்துள்ளான் என்று சொல்கிறான். ஆனால் இதில் 2 உலகம் இருக்குது. அது ஒரு உலகம் ஆவிகளுக்கான உலகம், இன்னொரு உலகம் மனிதர்களுக்கான உலகம். அது பொருள் நம்ம தோன்றுத மண்கள் பூமி கொட்டிட்டு போகாமல் இருக்கிறது காரணமே உறுதியான 7 பூமிகள் தான். அது பின்பு வானங்கள் நட்சத்திர நிலாக்கள் மறையதுக்கு காரணமே வானங்கள் தான் காரணம். அதுகள் என்ன எப்படி என்று நாங்கள் பார்த்தோம்னா ஆவிகளி ஜின்களி நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம். இப்போது நாங்கள் அடுத்த சனிக்கிழமை உங்களை பேய்கள் 2 உலகங்களை பற்றி நான் உங்களுக்கு கைது. இவ்வளோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். அஸ்ஸலாமு அலைக்கும்.